புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பகிரினா? தெரியாது. சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட நானே பிடிக்க வெளியில உட்கார்ந்திருக்கேன். யார்ட்ட கேக்க? அந்த குடிமையான போய் கேள. ஆமா, ஏன்டா இடம் பக்கத்துல? துபாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? அண்ணே அவர்தான். இவன் தானா? ஆமாண்ணே. ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல, அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கல்ல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்னா? அங்க திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு? விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு. அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? பாக்குறா அவர் கேட்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. கொய்யா, நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேட்கிறான் மேக்கான் கம்பெனில வேலை பார்த்தேன். மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இவன கலெக்டர் வேலையை பார்த்திருக்க போறோம். கேட்டப்பா பேசிக்கிட்டு இருக்க. அங்க கக்கூஸ் கலர் வேலை தானே பார்த்த? என்ன சின்ன பழம் சிங்க அசிங்க கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா? ஆமா, இது ஆமா. ஓஷம் ஐயா 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 ராசாங்க ஐயா, என் செல்லம், என் தங்கம். ஆமா, நான் துபாயில கக்கிசிகளோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கலர் கம்பெனி தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமணி பார்த்தா கேட்டியா? நானா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இளவு பாலிசோ ஐயா? நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் என் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நார் அடிச்சிடாப்பா. ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்தனாரு தள்ளியா தள்ளுங்கறல்ல இப்படி பாத்தாடுறது. என்ன இது? ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாடிச்சு. துபாய் ட்ரெஸ்ப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், தமிழ்நாட்டுல போடுறேன். இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போறேன். பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க போறீல? ஐயா, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ வேணாப்பா வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேட்ப? கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்குன்றேன்.